பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அழகாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசினதான வார்த்தைகளை குறித்து நாம் ஒவ்வொருவரும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதனுடைய 6வது வார்த்தையை எங்களோடு கூட தியானிக்கும்படி நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டிலே 157வது பக்கம் காணப்படுவதான யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம், அதனுடைய 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். முடிந்தது என்று சொல்லி, முடிந்தது இந்த வார்த்தை ஒரு வெற்றியின் வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களிலே தாம் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அறிந்தவராய் இருந்திருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணமாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இவ்வனமாய் சொல்லி இருக்கிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. ஆமென். இயேசு அறிந்து, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே தாம் பிதாவினால் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர் நன்கு அறிந்தவராய் இருந்திருக்கிறார். ஆகவேதான் இந்த வெற்றியின் முழக்கமான முடிந்தது என்ற வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நான் நம்புறேன், இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ற ஒரு நோக்கம், அவரால் அனுப்பப்பட்ட ஜனம், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், அவரால் முன்குறித்தப்பட்ட ஜனம் என அவரால் நமக்கு ஒரு நோக்கம், இவ்வுலகிலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த முடிந்தது என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே காணப்படும் பொழுது அதனுடைய அர்த்தமானது முற்றிலும் செலுத்தப்பட்டாயிற்று. ஆகவே நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலும் சரி, அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களிலும் சரி, உங்களுக்காக எனக்காக அவர் தனது வாழ்விலே செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டிருக்கிறார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகையை செய்து முடித்தேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. பூமியிலே இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்ட நோக்கம் செய்து முடிந்தாயிற்று. நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னது போலவே ஒரு வெற்றியின் வார்த்தையை நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணுங்கிறதாங்க. நாட்களில பார்த்தோம் அப்படின்னா அவர் வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்து வெற்றியின் வார்த்தையை உச்சரித்திருக்கிறார். முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்த தேவன் நமக்கும் வாழ்கிறதான ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் வாழ்ந்து எனக்கு சாட்சிகளாய் வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் தாமே தமது பிள்ளைகளுக்கு தருகிற காரியம் அநேகமாயிருக்கும். அவர் தருகிறதான ஆசீர்வாதம் பெருகக்கூடியதாய் இருக்கும். அவர் தருகிறதான அபிஷேகம் பயன்படுத்தக்கூடியதாய் மாறும். ஆகவே அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோடு கூட இயேசுவோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்ந்தோனாவே போதும். அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் அதன் காலத்திலே செய்து முடிந்தாகும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழணுங்க. அவர் எதற்காக நம்ம அறிந்திருக்கிறார், அவர் என்ன நோக்கத்தை நம்ம மேல வைத்திருக்கிறாருங்கிற காரியத்தை அறிந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்களும் சரி, அவர் நம் மூலமாய் செய்து முடிக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் நடைபெறும். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 6ஆம் வார்த்தை ஆண்டவருக்கு ஒரு போஜனமாய், பிதாவின் நோக்கத்தை செய்து முடிப்பதே எனது அனுதின போஜனம் என்று சொல்வது போல இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை, அவர் நமது வாழ்க்கையிலே என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ என்ற அந்த சித்தத்தை அறிந்து நமது வாழ்க்கையாய் நடைபெறும். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 6ஆம் வார்த்தை ஆண்டவருக்கு ஒரு போஜனமாய், பிதாவின் நோக்கத்தை செய்து முடிப்பதே எனது அனுதின போஜனம்
என்று சொல்வது போல இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை, அவர் நமது வாழ்க்கையில என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ என்ற அந்த சித்தத்தை அறிந்து நமது வாழ்க்கையை ஒப்புவித்து அவருக்குள் வாழும் பொழுது நிச்சயமாகவே நீங்களும் நானும் சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், அவரது மகனாய் அவரது மகளாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு தந்தார்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு சவாலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து அவரது பிள்ளையாய், அவர் சொன்னது போலவே இந்த வெற்றியின் வார்த்தையை நம்மளும் உச்சரிக்கக்கூடியவர்களாய் மாறணும். அவர் என்னென்ன காரியங்களை நம்மளுக்கு சொல்றாரோ அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை கனம் செய்து அவருக்குள்ள வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றியின் வாழ்க்கையாய் மாற்றுவார். ஆகவே முடிந்தது என்ற வார்த்தை நாட்களிலே ஒரு அர்ப்பணம் நிறைந்த ஒரு வார்த்தையாய் நம்ம ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்மை கொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு நம்மை ஒப்புவித்து அவருக்குள் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் அளிக்கும் பலன் நிறைவாயிருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ.